பிளாங்கோட விஷன் என்ன? அக்சசிபிள், அஃபோர்டபுள், அவைலபிள். ஐபேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ் அ கண்ட்ரியில் இந்த பர்டிகுலர் டொமைனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் ரன்னர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் வேலையை விட்டுட்டு நான் போய் பாலிடிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ஐ ஹேவ் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். ஒரு பொலிட்டீஷியன் தன்னை பார்ட்டிக்குள்ளே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும் ஒரு அத்தியாவசியமாக மாறும். இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸை வந்து ரொம்ப செக்யூர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம முதல்ல இருக்கணும்ல 60 வயசு வரையும். சினிமாவை விட ரொம்ப ஃபேசினேட்டிங் டாபிக் டு டிஸ்கஸ் அப்படின்னா பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அது நடக்கிறது. வெல்கம் டு ரஃப் நோட். ஸோ ரஃப் நோட்டில் வந்து நம்ம வந்து வி லவ் டு ஹேவ் கான்வர்சேஷன்ஸ் ஆன் வேரியஸ் ஸ்டஃப். ஆனால் ஐ திங்க் நம்ம இந்த ஒரு ஜான்ரா அவ்வளோ சீக்கிரம் வந்து டச் பண்ணதே இல்லை. பாலிடிக்ஸ் இன் சர்டன் ஏரியாஸ் நம்ம பேசியிருக்கோம், பட் வந்து பாலிடிக்ஸ் அஸ் சச் அவ்வளோ அதிகமாக பேசினதில்லை. பட் இன்றைக்கி வந்து பாலிடிக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கான ஒரு வே அதை ஃபிகர் அவுட் பண்ண ஒரு நபர் கூட தான் பேச போகிறோம். ஏன்னா அவர் வந்து ஹீஸ் அன் எஜுகேஷனிஸ்ட், அவர் இன்ஜினியர், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து ஆயிருக்காரு. அண்ட் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து அவர் ஒரு முக்கியமான அவருடைய வெஞ்சர் பற்றி பேச போகிறாரு. இட்ஸ் கால்டு பிளான் பால். பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் இல்லை அதுக்கான ஒரு வெஞ்சர் அப்படின்னு தான் இதை சொல்லணும். இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 1008 கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கேள்விகள் மூலமாக தான் நானும் தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ வி ஹேவ் இதோடைய ஃபவுண்டர் மிஸ்டர் ஸ்டாலின். வணக்கம். வணக்கம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷனே இதுதான். இப்போ வந்து அவனை நிறுத்த சொல்லுங்கள், அப்புறம் நான் நிறுத்துறேன், அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் பல காலமாக பாலிடிக்ஸ் வந்து பார்க்கப்படுது. பாலிடிக்ஸ் பற்றின அந்த ஒரு பார்வை வந்து சேஞ்சே ஆகாமல் பல காலமாக ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தாட் தான். ஏன்னா ஐதர் உங்களுக்கு ஒரு சர்நேம் இருக்கணும், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபேம் இருக்கணும். அதாவது நீங்கள் வரும்போதே உங்களுக்கு ஓட்டு இருந்தால் தான் அப்போ தான் பாலிடிக்ஸ் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு தாட் நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்போது அப்படி இருக்கவங்க வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு காமன் மேனுக்கு பாலிடிக்ஸ் பற்றி யோசிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அது இட் இஸ் யோர் ஜாப் டு டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம கை காமிக்கிற ஒரு இடம் தான் அது. யோர் இன்ட்ரடக்ஷன் டு பாலிடிக்ஸ் எங்கேருந்து அந்த ஃபேசினேஷன்? எனக்கு வந்து இந்த சின்ன வயசோட ஞாபகம் என்ன அதிகமாக இருக்குன்னா, நாங்கள் ஒரு குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருந்தோம். அப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து இன்றைக்குமே எல்லா இடத்துலையுமே பேப்பரை வந்து வெளியிலேருந்து தூக்கி போடுவாங்க. கரெக்டுங்களா? இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு எப்பயுமே சின்ன வயசுலேருந்து எனக்கு 2 வயசுலேயும் 3 வயசுலேயும் ஞாபகம் வந்ததுன்னு அப்படின்னா அந்த பேப்பரை போய் எங்கள் அப்பா எடுக்கிற ஃப்ரேம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி அயன் பண்ணுவாங்க. அயன் பண்ணும்போது ஆல் இண்டியா ரேடியோவின் செய்திகள் அப்படின்னு ஒன்று போகும், இன்று ஒரு தகவல் போகும். இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லும் போது அப்படியே இதுதான் இருக்கும். அப்போ வந்து ஸ்கூலில் ஒரு ஹேபிட் இருந்தது, நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்னு. காலையில் அசம்பிளியில் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க இங்கே நாங்கள் படித்த ஸ்கூலில். அப்போ வந்து எங்கள் அக்கா 2 பேரும் எனக்கு சீனியர்ஸ், 2 அக்கா. ஸோ அவங்க வந்து நியூஸ் ரீட் எங்கள் பெரிய அக்கா பண்ணிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் 2வது அக்கா பண்ணால், அதுக்கப்புறம் நான் பண்ணேன் அந்த வேலையை. ஸோ அப்போ தான் எழுதி கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கூல் அதுக்கப்புறமா நான் படித்த ஸ்கூல்ஸ்லேயே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்க எக்ஸ்போஷர்ஸில் ஆப்வியஸ்லி டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5 வந்திருந்தது. அப்போது ஐ வாஸ் இன் ஃபீல்டு ஆக்சுவலி வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தேன். அப்போது என்னோட டீம்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி செப்டம்பர் 5 ஒரு ஆர்டிக்கல் எழுதலாமா லிங்க்டின்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எழுதலான்னு சொல்லிட்டேன், பட் ஐ குடன்ட் டெல் தம் தி இது என்ன எழுதணும் வைக்கணும் ஃபேக்ட்ஸ் என்னால் இது பண்ண முடியல. அப்புறம் ஒரு காலில் நான் உட்காந்து டக்குன்னு ஃபுல்லாக என்கிட்ட இது பண்ணேன். அப்போ வந்து ராஜ்குமாரின்னு எனக்கு ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க 7th ஸ்டாண்டர்ட். மேம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா எம்பிஸோட நேமையும் நீங்கள் எழுதிட்டு வாங்க. உண்மையிலே அவங்க என்ன நினச்சி சொன்னாங்களா எனக்கு தெரியல, ஏன்னா அதை எழுத முடியாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இன்றைக்கி உட்காந்து யூ ஹேவ் ஆல் திஸ் டெக்னாலஜிக்கல் இன்டர்ஃபேஸஸ், எவ்ரிபடி ஹஸ் ஆக்சஸ், கூகுளில் போட்டாலே வரும் லிஸ்ட்டு எல்லாம். பட் இன் 2004 ஹிந்துவில் மட்டும் வரும். ஹிந்துவில் என்டையராக எல்லார் பேரும் வரும். ராஜ்யசபாவோட எம்பி எழுதுனா, ஏன்னா ராஜ்யசபா அப்போது அந்த எலெக்ஷன் பேசிஸ் கிடையாது, அது ரொட்டேஷனல் பேசிஸ். ஃபார் லோக்சபா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 500. அப்போ கேபினட்டும் வந்துருச்சு. ஸோ அந்த மினிஸ்டர்ஸ் யார், இந்த மாதிரி ஒரு 500 இதை வந்து நான் எழுதிட்டு போயிருந்தேன் ஆக்சுவலாக. அப்போது ஷீ இஸ் ரோட் மீ அஸ் ஃபியூச்சர் ஐஏஎஸ். அதெல்லாம் ஆகலை எனக்கு. அது முதல்ல இதெல்லாம் எழுதுனா ஐஏஎஸ் ஆக முடியுமான்ற ஐடியாலாம் எனக்கு அப்போ கிடையாது. இதெல்லாம் இப்போ நான் லேட்டர் ஃபேஸில் இப்போ நான் உட்காந்து என் டீமோட காம்ப்ரிஹெண்ட் பண்ணும்போது, என் எம்ப்ளாயிஸோட நான் பேசும்போது ஐ டேக் தோஸ் இன்ஸ்டன்சஸ் ஆக்சுவலாக. ஏன்னா சம்வேர் இதோட இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இதோட இது இருக்கும். நீங்கள் புக்கெல்லாம் பற்றி எழுதுனால அதை சொல்லிடுறேன். அது என்னென்னா ஆல்மனாக் ஆஃப் நேவல் ரவிகாந்த்னு ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா? நேவல் ரவிகாந்த் சார் வந்து நிறைய விஷயங்களுக்கு பேசப்படுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம். அவர் அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் பற்றி பேசியிருப்பார். ஸோ வாட் இஸ் இட் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படின்னா, you will do things. Okay, you will do few things where others will struggle to do it. ஜென்ரல் என்டையர் மார்க்கெட்டே அந்த விஷயத்துக்கு பெரிய எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவீங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஈஸியாக பண்ணுறோம், ஒழுங்காக பண்ணல போல, சின்சியராக இல்லை போல அப்படின்னு.
பட் இது எனக்கு ஒரு பெரிய ரீஅஃபர்மேஷனை கொடுத்துச்சு அந்த குவாலிட்டி அப்போ. ஸோ தட்ஸ் வேர் திஸ் லீனியேஜ் கம்ஸ் இன். ஸோ சம்திங் யூ டூ இட்ஸ் நாட் டுடே. நான் அன்றைக்கி இப்போது எழுதுறது இதெல்லாம் தான். ஸோ அப்போது அதுலேருந்து அப்படியே வந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 2015க்கு அப்புறமா எஸ்பெஷலி தமிழ்நாடு இஸ் பீங் எ ஃபோர் ரன்னர் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ ஆன் தட் நோட் எஸ்பெஷலி பெரிய லீடர்ஸ் இங்கே ரொம்ப காலமாக வாழ்ந்த லீடர்ஸோட டிமைஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஐ எம் நாட் சேயிங் தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங், பட் தே ஹவ் ஸ்டார்டட் டு ஃபாலோ, தே ஹவ் ஸ்டார்டட் டு ரேஸ் வாய்ஸ். ஸோ அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் அதில் ஒரு முக்கியமான ரீசன் டெக்னாலஜி. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் லேட்டர். ஸோ சின்ஸ் யூ ஆஸ்க்ட் அபவுட் ஃபேசினேஷன், ஐ ஸ்டார்டட் டு ப்ரிப்பேர் மை சிவில் சர்வீஸ் போஸ்ட் மை காலேஜ். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்கும்போது திருத்தம் அப்படின்னு ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். தட் இஸ் ஆன் மை தேர்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணோம். அது அப்படியே என்ன ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஐம் ஃப்ரம் சிவநாடார், தட் இஸ் SSN இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ மை காலேஜ் ஹஸ் கிவன் அஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ என்ன வேணுமோ நம்ம இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபேசினேட்டிங்காக பண்ணலான்னு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி என்னோட அப்பா அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிறைய அப்போலேருந்தே ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் மோடுக்கான ஸ்பேஸ் நிறையா இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட இப்போ எங்கள் அப்போட ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து 50ல் இருந்திருப்பாங்க when I was in 20s. ஸோ அவங்களோட பேசுகிறது, ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது தட் வாஸ் குவைட் ஈஸி ஃபார் மீ டு யூனோ, ஈஸின்றதை விட அந்த லீனியேஜ்லேயே வர மாதிரி தான். ஏன்னா இப்போ இந்த என்ஜிஓ ஆரம்பிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் என்னென்னா, ஸ்டடீஸில் ஒன்றும் ஒழுங்காக இல்லை, அந்த டாப்பராக இல்லை, ஸ்கூல் வரையும் டாப்பரில் அந்த கிளாஸிஃபிகேஷனில் இருந்தது. அப்போ காலேஜ் போனோடனே அடலசன்ஸ், ஃப்ரீ என்விரான்மெண்ட் அண்ட் SSN ஆல்வேஸ் யூனோ, அதான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் காலேஜை. அது லாஸ்ட் டைம் எல்லாம் வந்து டிரெக்டர் அவங்க கலாம் மேம் எல்லாம் இருந்தாங்க, நான் அவங்ககிட்டயே தான் சொன்னேன். SSN ஹேஸ் அன் ஆல் சார்ட் ஆஃப் யூனோ குவாலிட்டி ஆர் rational to become like an Harvard in next 20-30 years. ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கனால சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது அப்படியே பார்த்தீங்கன்னா we had 0 rupees in our pocket. அதெல்லாம் ஃபண்டெல்லாம் அதெல்லாம் என்னன்னே எங்களுக்கு தெரியாதுல்ல. பட் ஒரு 7-8 காலேஜஸை வந்து இப்போ SSN, SRM, வெங்கடேஸ்வரா, சவிதா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அப்பயே உட்காந்து ஒரு ப்ராசஸ்லாம் எழுதணும். இப்போ நான் வந்து 2023 என் கம்பெனி ஆரம்பிக்கும் போது அப்போ உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் பற்றிலாம் பேசும்போது பட் அழகாக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி அங்கே யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவான், யார் என்ன பண்ணுவாங்க, ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு 2 years நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஜூனியர்ஸ் ஒரு 1 year பண்ணாங்க. இப்போ திருப்பி பண்ணணும். இலுங்க கல்யாணன்னு சொல்லி அவர் வந்து நம்மளோட சிலபஸ் இதிலலாம் இருந்தார். கொஞ்சம் இஸ் அ சோஷியல் ஆக்டர்ஸ், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கார் மதுரை மேலூர் பக்கத்தில். அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்த்து இது பண்ணும்போதே அவர் ஃபஸ்ட்டு சொன்னார், இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் போது நான் இதெல்லாம் பண்ணலான்னு. ஓகே ஃபைன், ஸோ வாட் யூ வில் யூ டூ ஃபார் யர் லைவ்லிஹுட் அப்படின்னாரு. நீங்கள் லைவ்லிஹுட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. தெரியல அப்படின்னா, முதல்ல அதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். தட் வாஸ் வெரி பிளாட் அண்ட் ட்ரூத் ஆன் அவர் ஃபேஸ், பட் அதான் உண்மை. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒழுங்காக அவங்கள பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கனாலே அது ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் அங்கே ஒன்றும் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டு பிகம் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஃபார் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ். தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்ச்சுனேட் டெசிஷன் இன் மை என்டையர் கெரியர். நான் SSNலேருந்து வந்தேன். என் கூட ஒர்க் பண்ணவங்க, என் கூட படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸில் ப்ளேஸ் ஆனாங்க, MS பண்ண போயிட்டாங்க, US ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நான் என்றைக்குமே ஐ நெவர் கம்பேர்ட் மை செல்ஃப் வித் தெம். வேறஸ் ஐ ஸ்டார்டட் அ வெரி மார்க்கெட்டோட டெர்மினாலஜியில் சொல்லணும்னா ஒரு ஹம்பிள் கெரியர் ஆப்ஷன் தான் அது. இன்னும் என்ன சொல்லணுன்னா, அதை பெருசாக சோஷியலி அக்னாலேஜ் பண்ணக்கூடிய ஒரு இது கிடையாது. இஃப் யூ ஆர் அ டீச்சர் அது வேறு, ஓகேங்களா. ஒரு அதுவுமே ப்ரைவேட் டீச்சருக்கு உங்களுக்கு என்ன இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு அகாடமியில் டீச் பண்ணுறோம், பட் வி யூஸ் டு ஹேண்டில் 2000 students per year. We used to handle 15 to 20 batches. But still, okay, when monitoringலாம் நல்லா இருக்கும், பட் யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட். அதான் நீங்கள் நிறைய பேசியிருக்கோம், இது இல்லைனா அது இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ அது இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின் பிரசாந்த் ஆக்சுவலி. ஸோ அங்கே வந்து ஐபேக்கில் ஜாயின் பண்ணி ஸ்டார்டட் டு ஒர்க் ஆன் திஸ் பொலிட்டிக்கல் கன்சல்டிங். எனக்கு ஒரு ஃபேசினேஷன் தான், தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இது எப்படி ப்ளே பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே தான் அப்படி அந்த கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பிளான் பால் இது வந்து எப்படி, ஹவு டிட் யூ திங்க் அபவுட் இட்? இந்த ஐடியேஷன் எப்படி வந்துச்சு? Why did you think this has to be made? ஸோ இப்போ ஐபேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு இந்தியா ஆஸ் அ கண்ட்ரியில் இந்த பர்டிகுலர் டொமைனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் ரன்னர். அண்ட் அதில் ஐ ஹவ் ஹேண்டில் க்ரூஷியல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஹேட் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அட் சென்ட்ரல் as well as at campaign as well as in field. Oh, nice. So இந்த ஒரு காம்பினேஷன் இருந்தனால ஸோ had an understanding how things are. ஸோ அப்போது வாட் வி தாட் இஸ் லைக் இன்னும் டெக்
டெக்கான ஸ்பேஸ் வந்து ஒரு வேக்கம் இருக்குது. ஸோ அப்போ ஈஸிலி என்ன கான்ஸ் சொல்லுவாங்கன்னா, இல்லை பொலிட்டிஷியன்ஸ் ஆர் நாட் தட் டெக் சாவி. கரெக்ட். ஓகே. ஸோ நீங்கள் ஆவரேஜாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா there will be 12,600 village panchayats. There are other units, town panchayats, unions, அதுக்கப்புறமா வார்டு சிட்டின்னு வந்ததுன்னா ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இந்த 12,600 வில்லேஜ் பஞ்சாயத்தில் ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 4 to 5 politicians from a political party will be active on ground. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு பார்ட்டிலேயே 60,000 to 75,000 people are active. You take 4 political parties, it goes around 2.5 lakhs to 3 lakhs. இப்போ இந்த பீப்புள் எல்லாம் எஸ்பெஷலி 2015க்கு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட் கேட்ட கேள்வி பாலிட்டிக்ஸ் ஒரு தாட், ஏன் எல்லாரும் வரல, ஏன் வந்து இது பண்ணல. அண்ட் 2015க்கு அப்புறமா பெரிய அளவுக்கு பீப்புளோட நரேட்டிவ் seems to be very important. See, for every elections narration is important. Correct. பட் ஆனால் அந்த நரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஏற்கனவே அவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க, அந்த 5 இயர்ஸோட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி opposition will pick all those issues, tell it to people will. But after 2015, especially 2019 is the first election, especially in Tamil Nadu, all this Jio. இப்போ ஜியோ உள்ள வந்ததுக்கப்புறமா you know the revolution happened in internet, no doubt, no one can disagree that. 2017 அப்புறமா எஸ்பெஷலி நிறைய சேனல்ஸ் வந்து பாலிடிக்ஸ் பற்றியெல்லாம் வீடியோஸ், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் வீடியோஸ் காமெண்ட்ஸ் பண்ணுறது. இப்போ அந்த மாஸ் மீடியா ஒரு காலத்தில் எல்லாருமே வந்து நிறைய எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சேனல்ஸ் வைக்கிறது ஒரு மேண்டேட் குவாலிஃபிகேஷன், கரெக்டுங்களா? நமக்கு பெருசாக அதோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அப்போ இருக்காது, எதுக்கு எல்லோரும் சேனல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் ரிப்பீட்டட்லி இஃப் யூ கீப் சீயிங் இட் அண்ட் அப்போல்லாம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 6:30 பிரேக்கில் வந்த நியூஸு, அதுக்கப்புறம் 24/7 நியூஸ் சேனல்ஸ் வந்துருச்சு. அப்போ இது ஆக்சசபிள் இல்லாமல் ஸ்டில் இன்னும் மொபைல் ஃபோன்னு வரும்போது இப்போ இன்றைக்கி நீங்கள் 24/7 நியூஸ் சேனல்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேரால் பார்க்கப்படுதாவா, இல்லை யூடியூப்பில் பேசக்கூடிய வீடியோஸ் நிறையா பார்க்கப்படுதான்னா ஆக்சசபிலிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கோ, ரொம்ப ஈஸியாக இருக்கோ, ஹேண்டியாக இருக்கோ, அந்த மாதிரி பார்த்துடுறோம். அங்கே தான் இந்த 24/7 நியூஸ் சேனல்ஸே இந்த சோஷியல் மீடியா ஸ்பேஸை இன்னும் அக்வயர் பண்ணி அவங்க பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது 2019 எலெக்ஷன்ஸில் இந்த நரேஷனை போய் டயக்னோஸ் பண்ணுறது யாருன்னா, ஒரு காலத்தில் டயக்னோசிஸ் யார் பண்ணுவாங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் சார்ந்து பேசக்கூடிய ஜேர்னலிஸ்ட், ஓகே, அண்ட் இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாலிசி பீப்புள், இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. பட் காமன் பீப்புள் அவங்களோட நரேஷனில், பிகாஸ் யார் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஓட்டு போட போகிறா, இட்ஸ் காமன் பீப்புள். அதனால தான் ரொம்ப நீங்கள் பாலிசிஸை வந்து இன்டெலெக்சுவல் அப்ரோச்லேயே பார்க்கக்கூடாது. தட்ஸ் வேர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ politician becoming a minister and a civil servant becoming a secretary. Both work together. That's where a middle ground gets arrived. Okay. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. நீங்கள் படிக்கிறது ஃபுல்லாகவே இப்போ சிவில் சர்வீஸ் எல்லாம் படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த பண்ணனால சொல்ல வரேன். இப்போ நீங்கள் அங்கே வந்து மோர் ஆஃப் தியரி அண்ட் பாலிசிஸ் இதெல்லாம் படித்து நீங்கள் வருவீங்க. இந்த பக்கம் பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ரூட்லேருந்து வரும்போது, இவங்க ஒரு மினிஸ்டர் ஆகும்போது ஒரு போர்ட்ஃபோலியோக்கு, இந்த பக்கம் ஒரு போர்ட்ஃபோலியோக்கு செக்ரட்டரி ஆகும்போது, இவங்க 2 பேரும் சேரும்போது தான் இந்த டெமோக்ரஸி வரும். வாட் இஸ் டெமோக்ரஸி? இட்ஸ் லைக் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரிபடி. ஸோ அங்கே அகெயின் காமன் மேன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ இந்த காமன் மேன் எல்லாம் வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவில் இந்த நரேஷன் எல்லாம் டயக்னோசிஸ் பண்ணி நிறைய வீடியோஸ், நிறைய கருத்துக்கள். நீங்கள் இப்போ ட்விட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் பொலிட்டிஷியன்ஸ் மட்டும் ட்விட்டரில் இல்லை, அண்ட் அவங்க பேசுகிறது எல்லாமே பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக, பாலிசி சம்மந்தமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் வந்து இன்றைக்கி மூவ் ஆகிடுச்சு. ஸோ அப்போது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியை விட, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 90ஸ்ல இப்போ ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், 70s அந்த பீரியட்லாம் நீங்கள் பாலிடிக்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் வேலையை விடணும். கரெக்டுங்களா? அப்படியே குறைஞ்சுதா? இப்போ நம்ம ஜென்ரேஷன்ஸ் வரும்போதெல்லாம் நமக்கு உண்மையிலே காலேஜ் படிக்கும்போது எந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோடையும் அசோசியேஷன் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா நான் என் மெயின் ஸ்ட்ரீம் வேலையை விட்டுட்டு நான் போய் பாலிடிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ஐ ஹேவ் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். அப்போது இன்றைக்கி காமன் மேன் இந்த அளவுக்கு என்டர் ஆகும்போது ஒரு பொலிட்டீஷியன் தன்னை பார்ட்டிக்குள்ளே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் கிரவுண்ட் லெவலோடு சேர்ந்து
இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும் ஒரு அத்தியாவசியமாக மாறுது. கரெக்ட் கரெக்ட். அவ்வளோ ஆக்டிவாக கிரவுண்டில் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட்டே இருக்காது. ட்ரூ இல்லையா? ஃபேஸ்புக்கோ இல்லை இந்த மாதிரி இந்த 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 பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸே இருக்காது. பட் ஆனால் இப்போ எந்த அளவுக்கு கிரவுண்டில் சினாரியோஸ் இருக்குன்னா, இவங்க எல்லாருக்கும் அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பிகாஸ் தே ஆக்சுவலி டூ. அவங்க பண்ணாததை இங்கே வந்து சொல்ல போகிறது இல்லை. இப்போ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க தாட் ப்ராசஸை எப்படி வெளியே கொண்டு வரும். ஓகே, இப்போ இந்த டொமைன் வருது. ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் கன்சல்டிங்ன்ற டொமைன் வராங்க. இது அகெயின் இந்தியாவில் இப்போ இந்த லாஸ்ட் 1 decade 1.5 decade தான் இது ஆக்டிவாக, ஃப்ரம் டு பி ப்ரிசைஸ் 2007-8க்கு அப்புறமா தான் ரொம்ப அதிகமாக இந்தியா அளவில் நான் சொல்கிறேன். வெஸ்டர்ன் எக்கானமிஸ் ஒரு இன்னொரு 1.5 decade முன்னாடி வச்சுப்போமே. ஆக்சுவலாக வெஸ்டர்ன் எக்கானமிஸ்லுமே ஒபாமாவோட கேம்பெயின் தான் ரொம்ப பெரிய கேம்பெயினாக பேசப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யூனோ ஹவு ட்ரம்ப்ஸ் கேம்பெயின் ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போது இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டிங்ன்ற டொமைன் ப்ளஸ் அங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அங்கே வந்து திங்க் டேங்க்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது வெஸ்டர்ன் எக்கானமிஸில். ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு பிரசிடென்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அதுக்கு பேரலாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் உட்காந்து பப்ளிக் பாலிசிலையும் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி சினாரியோஸ் இன்னும் இங்கே பெரிய அளவுக்கு வரல. அது வேறு ஃபார்மில் இருக்குது. வேறு ஃபார்மில் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் கன்சல்டிங்க்கு பீப்புளை வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அகேன் வென் இட் கம்ஸ் ஹியர், இப்போ இந்த டொமைனில் இருக்க பீப்புள் ஆர் லிமிட்டட். ஏற்கனவே என்ன மாதிரி ஒரு நரேஷன் இருக்குன்னா, கேம்பெயின் அப்போ இங்கே ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஹெவியாக இருக்கும். போஸ்ட் கேம்பெயின் அகெயின் ஜாப் க்ரைசிஸ் இருக்கும். இங்கே உள்ள வேலைக்கு வரவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி. நீங்கள் முதல்ல இந்த ஜாப் செக்யூரிட்டின்ற டெர்மினாலஜி எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸை வந்து ரொம்ப செக்யூர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம முதல்ல இருக்கணும்ல 60 வயசு வரையும். ஸோ இந்த டொமைனில் இருக்க பீப்புள் ஆர் வெரி லெஸ் அண்ட் இட்ஸ் டோல்ட் அஸ் அ காஸ்ட்லி டொமைன் டூ. ஓகே. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ரிசோர்ஸஸ் புல் பண்ணி அதை மூவ் பண்ணும்போது இட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தர். நீங்கள் ட்ராவல்லாம் இமேஜினே பண்ண முடியாது. எலெக்ஷனோட பீக்கில் மார்னிங் ஃப்ளைட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போவீங்க, திருப்பி திருச்சியிலேருந்து சென்னை வருவீங்க, திருப்பி திருச்சியிலேருந்து நைட்டு கோயம்புத்தூர் போவீங்க. இந்த அளவுக்கு ட்ரையாங்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் எக்ஸ்பென்சஸ் டூ. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி 2021 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா அண்ட் மற்ற ஸ்டேட்டில் அந்த பீரியடில் நடக்கிற எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிராண்டிங், சோஷியல் மீடியாஸில் வந்து பிளாட்ஃபார்ம்ஸில் தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது, டிவி டிபேட்ஸ்க்கான பாயிண்ட்ஸ். ஸோ மொத்தமாக சொல்லணும்னா ஒரு பிஆர். இப்போது நல்ல வெல் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலுக்கே அந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணுறது அப்படின்றது சிரமம். ஆக்சசிபிலிட்டி அகைன் ப்ராப்பர் ஸ்கில்ஸ் கிடைக்கணும், அவங்க கொடுக்குறத அப்ரூவ் பண்ணணும், முதல்ல இந்த இனிஷியல் ராப்போ ஃபிட் ஆகணும். இந்த மாதிரி லாட் ஆஃப் இஷ்யூஸ் அது தான். இன்றைக்குமே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுவாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 20-25 இயர்ஸ் மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா சொல்லுங்களேன் 2026 என்ன அப்படின்னு அவ்வளோ வேறு எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க. அது பி ஸோ ஃபேசினேட்டட். நீங்கள் சினிமாவை விட ரொம்ப ஃபேசினேட்டிங் டாபிக் டு டிஸ்கஸ் அப்படின்னா பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அது நடக்கிறது.